ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனோம். மல்லி வர ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் மல்லியும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மாவோட பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு ஒரு பக்கம் டென்ஷனாக இருந்த இந்த ராஜேஸ்வரிக்கிட்ட ரஞ்சிதா கிட்டேயும் பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாம் இன்றைக்கி வந்து வந்து வாய்ப்பே இல்லை, நீங்கள் வந்து அப்போ சாப்பிடாத இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா விஜய்க்கு வந்து ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து எடுக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுனா வந்து நம்ம போயிட்டு ஆஃபீஸ்லேயே வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பி போகிறாங்க. சரி அந்த மல்லி எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து தோணுதுங்க. தெரியலையே ராஜுமா, நானுமே வந்து பார்க்கலையே அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா சொன்னோம். எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது, இந்த அம்மா தான் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கோம், நம்ம போயிட்டு ஆஃபீஸில் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த செக்யூரிட்டியை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ண சொன்னது பார்த்தீங்கன்னா எதுக்கு மேடம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு விஜய் வந்து உள்ளே இருக்கார் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ வந்து ஓப்பன் பண்ணு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. நீ வந்து எனக்கு வந்து ஆர்டர் போடாத, நான் வந்து உனக்கு ஆர்டர் போடுறதை மட்டும் செய்ய, நீ ஒன்றும் இந்த கம்பெனிக்கு முதலாளி, ஜஸ்ட்டு நீ ஒரு வாட்ச்மேனு, நான் தான் இந்த கம்பெனியோட முதலாளி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அவளுடைய அதிகாரத்தை வந்து யூஸ் பண்ணதும் கதவை வந்து திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்ததும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இந்த ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி வந்து வயிறு எரிஞ்சு போகிறாங்க. சரி, அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டோம்னா நல்லா இருக்காது ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு உள்ளே வந்து விஜய் மல்லி வந்து இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து சாஞ்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கண்ணு எங்கே வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு, இது வந்து நீயா செஞ்சா இல்லை வேற வேணும்னே வந்து யாராவது காசு கொடுத்து செய்ய சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து அந்த செக்யூரிட்டி வந்து அடி பொழுந்துடுறாங்க. பொழுந்துட்ட பேரும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து உண்மையாக சொல்கிறான், இது ஒரு அம்மா தான் வந்து பண்ண சொல்லாங்க. விஜய் சார் வந்து ஆஃபீஸில் இருக்கப்போ அவங்க ஒய்ஃப் வந்து வருவாங்க, அப்போ வந்து மொத்தமாக வந்து கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி அதனால தான் பண்ண மேடம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் உன்னை வந்து தொலைச்சிட்றேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து போகிறாங்க இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும். அந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அம்மா வந்து இவங்களை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணிட்டாங்களா, அவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று சேரக்கூடாது, கூடிய சீக்கிரம் வந்து அவங்கள வந்து பிரித்து அவளுக்கு இந்த மல்லிக்கு வந்து மரண பயம்னா என்ன இடத்த வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து காட்டியே ஆகுவேன், அவள் வந்து இதுக்கு மேலே விஜய் கூட வந்து சேர்ந்து வாழணுன்ற ஆசையே வந்து மறந்துடணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. ராஜுமா, நீங்கள் இப்படியே தான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இதில் வந்து என்னுடைய வாழ்க்கை தான் வந்து வேஸ்ட்டாக வந்து போயிட்டே இருக்குது, தயவு செஞ்சு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி அவங்கள வந்து வீட்டை விட்டு தோர்த்துங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரிக்கிட்ட இந்த ரஞ்சிதா வந்து சொல்கிறாங்க. இவங்க என்ன தான் வந்து பிளான் பண்ணாலுமே வந்து நம்முடைய விஜய்க்கு பார்த்திங்கன்னா மல்லி மேலே அளவு கடந்து பாசம் வந்து மனசுக்குள்ளே வந்து இருக்குங்க. ஏதோ போனால் போட்டோம், அக்கா சொல்கிறது அக்கான்றதுனால வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மல்லி மேலே வந்து கோவப்படுறது மல்லி வந்து எல்லாம் வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது தான். அதுக்கான நேரம் வரப்போ கண்டிப்பாக நம்முடைய விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்க போகிறாங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி பண்ணுற தப்புக்கெல்லாம் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம விஜய் வந்து கண்டுபிடிச்சாருன்னா இந்த அக்கான்னு கூட பார்க்காத கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு துரத்த போகிறாருங்க. அதுவும் இந்த ரஞ்சிதாவெல்லாம் வந்து போட்டு இது வரைக்கும் வந்து தண்டை சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளால் வந்து அடித்து துரத்துனா சும்மா வேறு லெவலாக இருக்கும் வரப்போகிற எபிசோடில் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.